நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சென்று சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் முறைகளை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 30/4/2026 சொல்லியிருக்காங்க. 3 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடியா முடிச்சவங்க, மெயினா வந்து 10th 12th முடிச்சவங்களா இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. முற்றிலும் இது நமது தமிழ்நாட்டில் இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 7358@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை கஸ்டம்ஸ் ஜோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் திரையில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதோடைய நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டேன். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நான் வந்து பார்க்க போறோம். ஆபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் சென்னை லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 10/4/2026 அப்ப இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து குரூப் சி நான் கெஜெட்டட் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த நான் கெஜெட்டட் குரூப் சி போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரேட்ஸ்மேன். இதுக்கான லெவல் 2க்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் மாத சம்பளம் 19,900 முதல் 63,200 கொடுத்திருக்காங்க. லெவல் 7க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 காலிப்படங்கள். சோ நாட் மோர் தென் 25 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஐடிஎஸ் சர்டிபிகேட், மெக்கானிக்கல், டிஎஸ்எல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த மாதிரி எடுத்து படிச்சிருக்கணும். 10th படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ரிலேட்டட்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது போஸ்டிங் சி மேன். இதுக்கு வந்து குரூப் சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க லெவல் 1. இந்த லெவல் 1க்கான மாத சம்பளம் 18,000 இருந்து 56,000 சம்பளம். சோ ஒட்டுமொத்தமாக 6 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து 10th முடிச்சு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கிரீசர் போஸ்டிங் குரூப் சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 1க்கு ஸ்டார்டிங் சம்பளம் 18,000 இருந்து அப் டு 57,000 சம்பளம் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. 2 காலி பணியிடங்கள். 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க யாரும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த ட்ரேட்ஸ் மேன் அந்த போஸ்டிங்க்கு வந்து ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அதுதான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து சி மேன் இந்த போஸ்டிங் வந்து எப்படி இருக்கும் அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கிரீசர் போஸ்டிங்க்கு வந்து ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3மே வந்து இருக்குது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30/4/2026 வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடபிள்யூ சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட் சோ அதெல்லாம் வந்து வச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதற்கு அடுத்த படிக்க ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இங்க வந்து இருக்குது. சோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சோ டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு நீங்க என்வலப் போஸ்ட் கவர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் மெரின் விங் போஸ்ட் கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் கமிஷனரேட்டிவ் சென்னை போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ அனுப்ப வேண்டிய முகவரி தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜெனரல், 2nd floor கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000. இமெயில் ஐடி முதற்கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம் 30/4/2026 வந்து விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. ரோல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து கேப் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். சோ இந்த ரோல் நம்பர் வந்து நீங்க மென்ஷன்ல அது ஆபீஸ் யூஸ். சோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் உங்களோட நேம் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும். அடுத்து ஃபாதர் நேம்,
ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா மதர் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ் பிளாக் லெட்டரு, பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர் இமெயில் ஐடி இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த் இயர் இருக்கணும், உங்களுடைய ஏஜ் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும், நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்தணும், எம்ப்ளாய்மெண்டல் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கூட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு சிட்டி பிரான்ச்சு ஸோ அதில் கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா எந்த கம்பெனி எந்த இதுல வந்து பாஸ் இதானீங்க அதோட சர்டிபிகேட் ரிமார்க்ஸ் காலம். அதுக்கு அடுத்தபடி அப்படி சொல்லணும்னா நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரலா மென்ஷன் பண்ணணும், எக்ஸ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி இதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பிளேஸ் டேட்டு சைன் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு 30/4/2026 அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட்டு, ஏஜ் பண்ண பர்த் சர்டிபிகேட்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி சர்டிபிகேட்டு, மெர்சன்டைல் மெரின் போர்டு சர்டிபிகேட்டு, எனி அதர் டாக்குமெண்ட் அதோட சர்டிபிகேட் இதெல்லாமே கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுல வந்து டிக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்க இன்ட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடில் கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.